உன் ஆத்துமாவுல தேவனை தேடுவதற்கு நேரம். இருதயத்தையும் ஆத்துமாவையும் என்ன செய்யணும்? சரிபடுத்தி நேராக்கணும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இருதயத்துல கர்த்தரை தேடுறோமா? ஆத்துமாவுல கர்த்தரை தேடுறோமா? இருதயமும் ஆத்துமாவும் கர்த்தரை தேடுவதற்கு அது ஒரு நேர் கோட்டில் இருக்கும். சிலவங்களுக்கு அதான் சொல்லணும்ல, இங்க உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி இருப்பாங்க, ஆள் எங்க இருக்கும்? எங்கெங்கேயோ சுத்தி வரும். ஆராதனை நடந்துகிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஆண்டவரோட இருதயம் கர்த்தரோடு வரணும், சிந்தனை கர்த்தரோடு வரணும், இருதயம் கர்த்தரோடு வரணும். மற்றவங்களை பார்த்து கொண்டே இருக்கக்கூடாது, நம்மளை பார்க்கணும். ஆண்டவர். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு, இருதயத்தையும் ஆத்துமாவையும் கர்த்தரை தேடுவதற்கு நீ நேராக்கு. நேராக்கு ஒரு இருதயத்தை நேர்மை நேரா தேவனுக்கு நேரா திருப்பு. ஆத்துமாவை தேவனுக்கு நேரா திருப்பு. தேவனை தேடுகிறதுக்கு திருப்பு. நான் கட்டிடுவேன், நான் என்னால சுயமா செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி நீ நினைக்காத அப்படின்னு சொல்லி தாவீது சாலமோனுக்கு எச்சரிக்கை கொடுக்குறேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிட்டாருப்பா, உன் கர்ப்பப்பிரபாகிய மகன் உன்னை கொண்டு நான் கட்டுவேன்னு சொல்லிட்டாரு. அதனால நான் உன்னை கொண்டு கட்டுவேன்னு சொன்னதுனால உன் சுயத்தினால, உன் சுய எண்ணத்தினால, உன் சுய பலத்தினால, உன் திறமையினால நீ கட்டிவிட முடியாது. அல்லேலூயா. உன் திறமையினாலையும் உன் சுய பலத்தினாலையும் நீ சாதித்து விட முடியாது. தேவனை தேடு. அல்லேலூயா. அவர்தான் நமக்கு உதவி செய்யும். கட்டுவது கர்த்தர் தான் உதவி செய்ய முடியும். எல்லாம் இருக்கு, அந்த நுணுக்கங்கள் எல்லாம் செய்யறதுக்கு இருக்கு. வேலை தடையில்லாம ஓடணும்ல, வேலை சரியா நடக்கணும்ல. ஆலயத்தை ஆரம்பிச்சாச்சு, வேலையை ஆரம்பிச்சாச்சு, எல்லாம் பொருள் இருக்கு, பணம் இருக்கு, எல்லாம் இருக்கு. திறமை உள்ள ஆசாரிகள் எல்லாம் வந்துட்டாங்க. வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சோடனே ஒருத்தனுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஏதாவது உடம்புல வலி வந்து காய்ச்சல் வந்துருச்சு, ஒரு 10 நாள் வேலைக்கு வரல. தலைவலி வந்துருச்சு, 2 நாள் வேலைக்கு வரல. கையில காலில் ஏதாவது கல் விழுந்துருச்சு, கையில கல் விழுந்துருச்சு, கையில வேலையே செய்ய முடியாது. அப்படிதானே? காலில் கல் விழுந்துருச்சு, அவன் நின்று வேலை செய்ய முடியாது. அவனுக்கு சுகம் வேணும், அவனுக்கு பாதுகாப்பு வேணும். வேலை செய்யறவனுக்கு அவன் கர்த்தருடைய வேலையை செய்வதற்கு, அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு நம்முடைய சுய முயற்சியினால, சுய பலத்தினால நம்ம சாதித்து விட முடியாது எந்த ஒரு காரியம். தேவனை தேடும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? நல்ல ஆண்டவர் தேடும். ஆண்டவர் என்ன செய்வாரு? அங்க வந்து நிற்பாரப்பா. விரும்பி காரியத்தை நடத்துவதற்குரிய எல்லா வழிகளையும் அவர் என்ன செய்வார்? கட்டுவதற்குரிய எல்லா காரியங்களையும் ஒழுங்குகளையும் அவர் செய்வாரு. நம்ம நேரம் அவரை நோக்கி பார்த்து அவரால் தான் முடியும் அப்படின்னு சொல்லி அவர் சமூகத்தில் அல்லேலூயா. கர்த்தரால தான் முடியும், என்னால என்ன செய்ய முடியாது? ஒன்றும் முடியாது. நம்ம திறமையினால ஏதாவது செய்ய முடியுமா? முடியவே முடியாது. திறமை உள்ளவர்கள்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. என்கிட்ட அவ்வளோ திறமை இருக்கு, இவ்வளோ திறமை இருக்குன்னா என் தாவீதை வச்சு ஆண்டவர் கட்ட முடியலையே, கட்டலையே. தாவீதுக்கு திறமை இல்லாமல் இருந்திருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் இருக்கு, திறமை எல்லாமே இருக்கு. ஆனா ஆண்டவர் அனுமதிச்சாலும் கட்ட முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் அனுமதிச்சாதான் எந்த காரியத்தையும் செய்ய முடியும். ஆண்டவர் அனுமதிச்சாதான் உயர்வு வரும். ஆண்டவர் அனுமதிச்சாதான் மேன்மை வரும். அல்லேலூயா. தேவனுடைய அதுவரை நம்ம கர்த்தரை என்ன செய்யணும்? தேடணும். ஆத்துமாவில் தேடணும், இருதயத்துல தேடணும். அல்லேலூயா. நேராக்கணும். நேரா வர்றது வரைக்கும் ஆண்டவர் வெயிட் பண்ண தான் செய்யணும். அல்லேலூயா. நம்ம நேரா ஆண்டவருக்கு நேரா சரியா வந்து நிக்கிறது வரைக்கும் காரியம் என்ன செய்யாது? கைகுடி வராது, காரியம் நடப்பிக்க மாட்டாது. இருதயம் ஒழுங்கா வந்து தேவனுக்கு நேரம் நிக்கிற வரைக்கும் காரியம் நடக்கவே நடக்க. நம்ம இருதயம் சரியா, இருதயமும் ஆத்துமாவும் சரியா ஆண்டவருக்கு நேரா வந்து நின்றுச்சுன்னா ஆண்டவர் அப்ப என்ன செஞ்சுவாரு? காரியத்தை நடப்பிட்டுருவோம்.